ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு சுந்தர் உமா ஜெயந்தி சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா, நானே சப்பாத்தி மாவில் கண்டுபிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அதுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட மைதா மாவு இருந்ததுன்னா அது வேணால் எடுத்துக்கலாம். எடுத்துக்கின்னு அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு சப்பாத்திக்கு பேசிக்கிற மாதிரி பேசிக்கணும். கொஞ்சம் சில்லி பவுடர், வெறும் சில்லி பவுடர் இருக்குல்ல, அது போட்டுக்கணும். பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி மூடி வச்சுருங்க. அதுக்குள்ளே என்ன பண்ணலாம், ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வெறும் வெங்காயம் மட்டும் பொடி பொடியாக கட் பண்ணாமல் நீட்டாக கட் பண்ணி வைங்க. நீட்டு வாக்கில் கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு உப்பு போடுங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா இருக்கும். கரம் மசாலா உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கும்னு நினைக்கிறேன். அதை ஒரு ஸ்பூன் அளவுக்கு உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஆற வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம்ல, அதை சப்பாத்தி மாதிரி ரவுண்டாக எப்பவும் போல் திரட்டி ரெடியாக வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணுங்கள், குறுக்காக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு, நான் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம வெங்காயம் வச்சோம்ல, அதை உள்ளே ஸ்டஃபிங்காக வச்சு அதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்த ஷேப் நான் எப்படி ரோல் பண்ணேன்னா, சாக்லேட் மாதிரி ரோல் பண்ணேன். அப்படியே நான் எதுவும் தண்ணிலாம் எதுவும் தொடல. அப்படியே அதுலேயே அந்த மாவுலேயே அட்டாச் பண்ணுற மாதிரி அமுத்தி விட்டேன். அந்த மாதிரி தான் ரோல் பண்ணேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ, இல்லை ஸ்டஃபிங் நிறைய வேணும் அப்படின்னா நிறைய வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கப்புறம் ரோல் பண்ணேன். அந்த மாதிரி ரோல் பண்ணி சாக்லேட் ஷேப்பில் வர வச்சுருக்கேன். அது சாக்லேட் மாதிரி இருக்கும். ஆனால் அது எனக்கு உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி இது பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே காய விடுங்க, ட்ரை ஆகட்டும். நம்ம எண்ணெய் அடுப்பத்தை வச்சு திருப்பி எண்ணெய் இது பொரிச்சு எடுக்கணும். அதனால எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கோங்க. எண்ணெய் காய வச்சுட்டு இதை நம்ம சாக்லேட் ஷேப்பில் நான் போட்டு வச்சுருக்கோம்ல கோதுமை மாவை, இதே மாதிரி மைதா மாவில் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் மைதா மாவும் நல்லாயிருக்கும். என்கிட்ட மைதா மாவு இல்லைன்றதுனால நான் கோதுமை மாவில் பண்ணேன். அதை போட்டு நல்லா பொரிச்சிருங்க. அது உள்ளே அந்த ஸ்டஃபிங்கும் இருக்கட்டும். அந்தளவுக்கு வேகணும் இல்லை, மேலே இருக்குல்ல அந்த மாவு மட்டும் வெந்தால் போதும். அதுக்கப்புறம் திருப்பி நல்லா வேக வச்சுட்டு, வேணும்னா கொஞ்சம் நல்லா இப்படி தீயிற மாதிரி கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி பதத்தில் எடுத்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா. எனக்கு கொஞ்சம் தீஞ்சால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும்ல, அதனால் நான் தீயை வச்சு எடுக்கிற மாதிரி எடுத்தேன். உங்களுக்கு கொஞ்சம் நல்லா நார்மலாக இருந்ததுனாலே அப்படியே ஏற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்து வச்சு அது புட்டு சாப்பிட்டிங்கன்னா உள்ளே அந்த ஸ்டஃபிங் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். வெளியே அந்த மாவு மொறுமொறுன்னு இருக்கும். இது நானே வெறுப்படிச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் செஞ்சேன்னா சூப்பராக இருந்தது. எல்லோரும் நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. கோதுமை மாவு ஹெல்த்தி. ஆனால் மைதா மாவில் செஞ்சேன்னா டேஸ்டியாக இருக்கும். இப்படி தான் நான் செஞ்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சுந்தர் உமா ஜெயந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.